தலைவர் பேசணும்னா சைட்ல போங்க. இருங்க இருங்க தலைவர் போட்டோம். இலவசங்கள் வேணாம். கவர்மெண்ட் கடனா இருக்குன்னா களை வெட்டி கூட காசு இதெல்லாம் எத்தனை பேர் எத்தனை பிள்ளைங்க ஊரே இந்த ஊரே இது மாதிரி பண்றதுக்கு அது எதுக்கு கோயின் சாப்பிட்னு ஒன்று வச்சு வருமானம்னு வர வச்சு இது மாதிரி புண்ணு எழுது ஒண்ணுமே புண்ணியம் இல்லாத மக்கள் இப்ப சவமா நாளைக்கு சவமா இப்ப சவரா வீட்டு போனவங்க வெளியே போனவங்களும் வருவாங்களா வரமாட்டாங்களா இதே நினைச்சிட்டு வீட்டுல இருக்கவங்களும் நிம்மதியா இருக்காரு வெளியே போனவங்களும் நிம்மதியா இருக்கும். அது கொஞ்சம் ஒண்ணுமே இல்லாம 3 வேளை சாப்பிட்டு நிம்மதியா இருந்தா நல்லா இருக்கும். போனா நிம்மதியா வருவோங்கிற நிம்மதியோட வாழ்ந்தது சித்தப்பா. ஆதரவு கிடையாது. எங்க அம்மாவுக்கு ஆதரவு கிடையாது. பிள்ளைங்க ரெண்டு அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. என் அம்மா அவங்க வேப்பம் அந்த பக்கம் தலைவர் டிஸ்டர்பன்ஸ் இல்லாம வாங்க. எல்லாத்தையும்
கொஞ்சம் நேரம் போட்டோ எடுங்க. இறந்து போனோம் வந்த மனைவி அவங்க பையன் அவங்க அம்மா என்ன வயசு 45 வயசு ஒரே பையனா எல்லாம் கேமரா வச்சுட்டு அவங்க ஒரு பக்கம் செல்போன் அந்த வீட்டுக்குள்ளே போடல நான் மாமனார் இல்லை அவங்க கூட தான் இருக்காங்க மாமியார் உங்க ஆயா ஓ அவங்க அம்மாவுடைய சொந்த தாய் மாமா அடக்குமணியாச்சா இன்னும் வரலையா சரி எல்லாம் கவலை பணமாக கொடுத்துருக்காங்க. பத்திரமா உள்ள போக முடியாதா? லைட் ஆஃப் ஆயிடுச்சு பண்ணா லைட் போட்டா லைட் பண்ணா அம்மா இல்லையா? தம்பி அவர் எங்க வீட்டுக்கு அதுக்கப்புறம் இப்ப இடையில வந்து உடம்பு மூட்டத்துக்கு பொறுத்து தான் அந்த மெயினான வேலை. இந்த உள்ளூர் மார்க்கெட்டா மெட்ராஸா? என்ன வயசு? போட மாட்டேன். ஒரு 2 நிமிஷம் ஒரே நிமிஷம். தம்பி 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 இறங்கி கீழே இறங்க. கீழே கீழே தம்பி இறங்கி இறங்கி கீழே இறங்க. லைட்
தண்ணி நோட் பாப்பா வீடுண்ணா நீங்க எடுக்கிறீங்களா போட்டோ கொஞ்சம் அவங்க தம்பி இன்னொருத்தர் இருக்காரு, அவர் குடும்பத்தோட மெட்ராஸில் செட்டில் ஆயிட்டாரு. கொஞ்சம் இறக்கிப்பா வீட்டில் கிடைக்குமா எங்கே வாங்கி லோக்கல்ல தான் விற்கிறாங்கன்னு சொன்னாங்க. ஒரு 10 வீடு தரணும் ஓப்பனாகவே பாக்கெட்டா இல்லை பாக்கெட்டில் பவுடர் பண்ணி அதை வந்து சாராயம் பாக்கெட் தான் அந்த பாக்கெட் பண்ணி ஓப்பனாக எத்தனை வருஷமா கிட்ட வீடு கிட்ட முக்கியம் தள்ளி இந்த கேமரா கொஞ்சம் பின்னாடி நல்லா நவுட்டு வைக்கிறது ஒயிட் தான் இருக்குது ஒயிட் இருக்குமா யாருக்கு என்ன சிம்டம்ஸ் எத்தனை மணிக்கு
வீட்டு வேலைக்கு போயிட்டேன். வீட்டு வந்து என்ன கேட்டதுக்கு ஏன் வேலைக்கு போலியான்னு நான் கேட்டதுக்கு எனக்கு தலையெல்லாம் சுத்துது, கண்ணெல்லாம் மறைக்குது. ஒரு 8 மணி இருக்கும். சரின்ட்டு எங்கள் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாரி நான் மத்தியானம் தண்ணி என்ன மறைக்குன்னு சொல்லிட்டு நான் வாங்க இல்லை நான் மூட்டை இறக்கிட்டு இருக்க மாட்டேன் வந்துடுறப்பான்னு சொல்லிட்டு வந்து எங்கள் அண்ணெல்லாம் வந்து பார்த்துட்டு ஆஸ்பத்திரி அழைச்சிட்டு போனாங்க. அழைச்சிட்டு போய் அந்த மாதிரி பார்த்து குளுக்கோஸ் பாட்டில் ஏறிட்டு சரின்னு பார்த்தா கை காலெல்லாம் நடிச்சு ரொம்ப உடம்பு ஐஸ் மாதிரி ஆயிடுச்சு. அவர் பார்க்கறதுக்கு இங்கே பார்க்க முடியாத மாதிரி சீதத்துக்கு கொண்டு போங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க. நேராக நான் சீதத்துக்கு கொண்டு போனேன். அங்கே போய் கொண்டு போய் பார்த்தேன். பார்த்துட்டு ரொம்ப நேரம் வச்சு பார்த்துட்டு எதுவுமே சரியான இது பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நேரம் என்ன செஞ்சாங்க தலைவருங்க எல்லாருமே அங்கதான் நாங்க போறோம். எங்க பின்னாடி நிறைய ஆட்டோஸ் வந்துகிட்டே தான் இருந்துச்சு. வந்துகிட்டே இருக்கோம். நாங்க எங்க போனோம் ஆட்டோஸ் கட்சியில் அவங்களுக்கெல்லாம் சொல்லி எங்களை ஃபர்ஸ்ட் என்னென்ன எங்க ஆளுங்களும் நின்று கேட்டா எங்க கண்ணுல மண்ணை தூக்கிட்டு போறாங்க. கேட்டா நீ தரியா காசு உனக்கு தெரியுமா அப்படி இப்படின்னு எனக்கு சண்டை வாங்குறாங்க. நான் சாயம் ஒரு 10 நாள் போலீஸ் வர புடிச்சிட்டு போவாங்க. 10 நாள் வந்துருவாங்க. அவங்களுக்கு தகவல் முடிவு யாரும் எடுக்க மாட்டாங்க. ஓப்பனா தான் வைக்கிறாங்க. அப்படி கூட்டிட்டு போனாலும் ஒரு 10 நாள் காலையில வச்சிருவாங்க. நான் எப்படி அடி எடுத்து வச்சா அதுல இருந்து அன்னையில இருந்தாலும் 30 ரூபாய்க்கு வச்சிருக்காங்க. அன்னையில இருந்தாலும் 30 ரூபாய்க்கு வச்சிருக்காங்க. ஐயோ ஒயிட் ஷாப்ல காசு விலை அதிகமா கொடுத்து வாங்கி கொடுக்க முடியாதுல்ல. இதுதான் கம்மியா கிடைக்குது. இதான் 30 ரூபாய் விற்குது, 70 ரூபாய் விற்குது. அதனால தானே இதை வாங்கி குடிக்கிறாங்க ஆம்பளைங்க வேலைக்கு போயிட்டு வந்து. இது 60 ரூபாய் 70 ரூபாய் 200 ஒரு கிளாஸ் வரும். ஒரு கிளாஸ் ஊத்துவாங்க, ஒரு கிளாஸ் வரும். 200 மில்லி கிளாஸ் வரும். வேற எது வராது. அவன வெளில போறாங்க. எத்தனை பசங்க அப்பா அம்மா எல்லாம் இருக்காங்க. சாப்பிட்டு காலைல வீட்டுக்கு வந்து நைட்டு ஒரு அது இங்க இல்ல சேஷம் சேஷம் தருவோம். அது அந்த ஊர்ல தான் அவன் சரக்கு போடுறான். அவன் போட்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டு அந்த சரக்கு வந்து இவங்க கடைக்கு வாங்கிட்டு வராங்க. அவங்க வந்து வாங்கிட்டு வராங்க. மாதவச்சேரி ஆமாங்க மாதவச்சேரி தாவடிப்பட்டு சிறுவங்கூர் மோகூட்டா 5 கிராமத்துக்கு தம்பி கொஞ்சம் ஆனா இந்த பக்கம் திரும்பி ஆனா டேய் தம்பி கொஞ்சம் நவரும் உங்களை எடுக்கல எப்படி வாங்க, அவங்களை எடுக்கிறாங்க வந்துருக்கு நீங்க செயின் மாதிரி பண்ணிருங்க. போயிட்டே இருக்கு. அப்படியே ஃப்ரீயா வருவாரு. நீங்க நம்ம ஃப்ரீயா வருவாரு.
கும்பல் இப்படி வாங்கலாம் போங்கயா தம்பி இங்க பாரு கேட்டுக்குள்ள போயிட்டு அப்படியே நல்ல கிளாஸ் பொறுமையா போ கரண்ட் லாய் பார்த்து ஏய் கீழே இறங்க பார்த்து சேலத்துல இருந்து வருது, பாண்டிச்சேரியில இருந்து வருது. அவங்க கல்யாணம் ஆயிடுச்சா? அவங்க நீங்க என்ன தொழில் பண்றீங்க? பையன் இருக்கான் சரஸ்வதி தெரிஞ்சவங்களா? நீங்க போட்டோ எடுக்கணும், வராதிங்க, வராது கிட்டே வராது, ஓடி போட்டோ எடுக்க சொன்னா போட்டோ எடுக்க போஸ்ட் கொடுக்க இவங்களுக்கு வருமானம்லாம் யாரு எப்படி சுத்தி எடுக்க பையன் சாப்பாடுனா பையன் தலைவன் அப்போ என்ன அவங்க சிங்கிளாக இருந்தாங்க. ஆமாம், சிங்கிளாக தான் அவங்க பையன் அவங்க கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகிட்டாங்க. வாங்கி அடக்க முடியாதா? இன்னும் பாடி வரல, சேலத்துல மெத்தனால் என்கிற ஒரு நச்சு பொருள் கடந்த சாராயம் இந்த பகுதியிலும் புழக்கத்தில் இருந்திருக்கிறது. 40 பேருக்கு மேல் இதுவரையில் இந்த ஒரே பகுதியிலே உயிரிழந்திருக்கிறார்கள். ஒட்டுமொத்த
ஊரே இழவு கோலம் கொண்டிருக்கிறது. தெருவுக்கு தெரு மக்கள் தலையில் அடித்துக் கொண்டு அழுவது மிகுந்த துயரத்தை தருகிறது. இது போன்ற சாவுகள் நடப்பதற்கு கள்ளச்சாராயம் பெருகுவதற்கு இதற்கென்று தனியே பின்னணியில் இருந்து இயங்கக்கூடிய மாஃபியா கும்பல் இருக்கிறது என்பதை நாம் உணர முடிகிறது. எத்தனால் அவ்வளோ எளிதாக பெற முடியாது. ஆனால் கள்ளச்சந்தையிலே அது எளிதாக இலகுவாக கிடைக்கிறது. அது ஒரு நச்சு பொருள், ஆல்கஹால். கடுமையான சட்ட விதிமுறைகளுக்கு உட்பட்டு தான் அந்த வணிகம் நடைபெறுகிறது. ஆனாலும் வெகுவாக புழக்கத்தில் இருக்கிற காரணத்தினால்தான் இதை கள்ளச்சந்தையிலே பயன்படுத்துகிறார்கள். குறைந்த விலைக்கு கிடைக்கிறது என்பதனால் மக்கள் இதை வாங்கி குடிக்கிறார்கள். ஒரு பாக்கெட் 150 ml மில்லி அல்லது 200 ml அளவுள்ள பாக்கெட் 60 ரூபாய்க்கு கிடைக்கிறது. டாஸ்மாகில் கிடைக்கிற மதுவுக்கு இன்னும் கூடுதலாக பணம் கொடுக்க வேண்டியிருக்கிறது. அது இது குறைந்த விலை, கூடுதல் போதை என்கிற அடிப்படையிலே இது கள்ளச்சந்தையிலே அமோகமாக விற்பனையாகிறது. அதிகாரிகளுக்கு தெரியாமல் இது நடக்க வாய்ப்பில்லை. ஏனென்றால் மக்கள் இப்போது வெளிப்படையாக சொல்லுகிறார்கள், இந்த ஊரிலே திறந்த வெளியிலே பட்டப்பகலில் வைத்துதான் ஒவ்வொரு நாளும் இதை விற்கிறார்கள். 10 நாள் கழித்து போலீஸ் பிடித்து கொண்டு போகும். மறுபடியும் ஒரு வாரத்தில் அவர்கள் வருவார்கள், மறுபடியும் விற்பார்கள். ஒளிந்து மறைந்து விற்பதில்லை, கடைகளில் பதுக்கி வைத்து விற்பதில்லை, திறந்த வெளியிலே விற்கிறார்கள். அதிகாலை 5 மணிக்கே இந்த வியாபாரம் நடக்கிறது என்றெல்லாம் மக்களே இங்கு சொல்லுகிறார்கள். அத்துடன் இது போன்ற வியாபாரத்தை ஏலத்துக்கு விடுகிறார்கள் என்ற தகவலும் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய தகவலாக இருக்கிறது. இந்த பகுதியிலே இன்னார் தான் இந்த வியாபாரத்தை செய்யலாம் என்று அந்த சந்தையிலே தொடர்புடையவர்களுக்கு இடையிலே ஒரு ஏலமே விடப்படுகிறது. ஊர் பொதுமக்களுடைய அங்கீகாரத்தோடு நடக்கிறது என்பதை போன்ற ஒரு தோற்றமும் இதிலே உருவாக்கப்படுவதாக தெரிகிறது. மாண்புமிகு முதல்வரின் கவனத்திற்கு அதை எடுத்துச் செல்ல இருக்கிறோம். இந்த துயரச் சம்பவத்தை கண்டிக்கிற வகையிலும் இதன் பின்னணியில் தொடர்புடைய அதிகாரிகள் யாராக இருந்தாலும் அவர்கள் அனைவரையும் சட்ட விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என்கிற வகையிலே வலியுறுத்தியும் அவர்களை கைது செய்ய வலியுறுத்தியும் முழு மதுவிலக்கை நடைமுறைப்படுத்துவது ஒன்றுதான் இதற்கு தீர்வு. ஆகவே முழு மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த வேண்டும் என வலியுறுத்தியும் வருகிற 24ஆம் தேதி சென்னையில் எனது தலைமையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்த முடிவு செய்திருக்கிறோம். இப்போ நீங்கள் குறிப்பிட்டது போன்று இந்த பகுதி பார்த்தீங்கன்னா நீதிமன்றங்கள் இருக்கின்றது, காவல் நிலையம் இருக்கின்றது. இந்த பகுதியிலே இந்த சாராயம் விற்கப்பட்டிருக்கிறது. இப்போ நிலைக்கு அரசு எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் அரசு உடனடியாக எதிர்வினை ஆற்றியிருக்கிறது. மாவட்ட ஆட்சியரை பணியிட மாற்றம் செய்திருக்கிறார்கள். காவல்துறை கண்காணிப்பாளரை இடைநீக்கம் செய்திருக்கிறார்கள். விசாரணை ஆணையம் ஒன்றை அறிவித்திருக்கிறார்கள். சிபிசிஐடி விசாரணைக்கும் ஆணையிடப்பட்டிருக்கிறது. இந்த நடவடிக்கைகள் சற்று ஆறுதலை அளிக்கிறது என்றாலும் கூட அதிகாரிகளின் உடந்தையோடு இது நடந்திருக்கிறது என்பதை பொதுமக்களே இன்றைக்கு வெளிப்படையாக பேசும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே அரசு இதில் கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். மெத்தனால் புழக்கத்திற்கு யார் காரணம் என்பது உட்பட விசாரிக்க வேண்டும். இந்த சம்பவத்திற்கு இங்கே யார் விற்றார்கள், யார் வாங்கினார்கள் என்பதல்ல. இந்த மெத்தனால் என்கிற பொருள் எப்படி கள்ளச்சந்தைக்கு புழக்கமாகிறது, யார்
அதை விற்பனை செய்கிறார்கள் என்பது உட்பட துருவி ஆராய்ந்து அவர்கள் வரையிலும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் சரியில்லை, சிபிஐ விசாரணை வரைக்கும் வேண்டும் எதிர்கட்சிகள் கேட்குறாங்க. உங்களுடைய கருத்து? எதிர்க்கட்சிகள் சிபிஐ விசாரணைக்கு வருவதற்கு இந்த அரசின் மீது நம்பிக்கையற்ற நிலையில் கேட்கிறார்கள். நாங்கள் அரசின் மீது நம்பிக்கையோடு இருக்கிறோம். அரசு சரியான புலன் விசாரணையை மேற்கொள்ள வேண்டும். இதில் எந்த பாரபட்சமும் கூடாது. அரசுக்கு நல்ல பெயர் வேண்டுமானால், மக்கள் இந்த அரசின் மீது நம்பிக்கை பெற வேண்டுமானால், அல்லது இருக்கிற நம்பிக்கையை தக்க வைக்க வேண்டுமானால் நேர்மையான புலன் விசாரணை நடத்தி இதனுடைய ஆணிவேர் வரையில் அக்குவேராக ஆணிவேராக ஆய்ந்து உண்மையான குற்றவாளிகள் அனைவரையும் கைது செய்ய வேண்டும். அது எவ்வளவு பெரிய பொறுப்பிலே இருந்தாலும், காவல்துறை அதிகாரிகளாக இருந்தாலும், பிறத்துறை அதிகாரிகளாக இருந்தாலும், PEW என்று சொல்கிற மதுவிலக்கு அமல்படுத்தக்கூடிய துறை, அந்த துறையில் இருக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் அனைவர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அந்த நேர்மை திறம் அரசுக்கு தேவை என்பதை சுட்டிக்காட்டும். மிக்க நன்றி. பாரபட்சமற்ற விசாரணை தேவை என்பதை வலியுறுத்தியிருக்கின்றார் ஒளிப்பதிவாளர் ஸ்ரீதருடன் ரகுமான். இருங்க என்ன பண்ண போற இருக்கிற டிவியில பாருண்ணா, புரிஞ்சிக்கவே மாட்டீங்கண்ணா. கள்ளக்குறிச்சியில் நடந்துள்ள இந்த துயரம் நாட்டையே இன்றைக்கு உலுக்கி கொண்டிருக்கிறது. 40க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். இன்னும் பல 10 பேர் உயிருக்கு ஆபத்தான நிலையிலே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒட்டுமொத்த ஊரே இன்றைக்கு ஒப்பாரி ஓலங்கள் நிறைந்த துயர கோலத்தில் உள்ளது. தெருவுக்கு தெரு, வீட்டுக்கு வீடு மக்கள் கதறும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. நச்சு சாராயம் மிக தாராளமாக புழங்குகிறது என்பது மேலும் அதிர்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. நாள்தோறும் அதிகாலை 5 மணிக்கே இந்த பகுதியில் வெட்ட வெளியிலே வைத்து வியாபாரம் செய்கிறார்கள். 15 நாளைக்கு ஒரு முறை போலீஸ் அவர்களை கைது செய்யும். மீண்டும் அவர்கள் அதே இடத்திலே வந்து விற்பனை செய்கிறார்கள் என்று தாய்மார்கள் கண்ணீர் மல்க கூறுகிறார்கள். அரசுக்கு கடன் இருந்தால் கடை வெட்டியாவது நாங்கள் அரசின் கடனை அடைக்கிறோம், டாஸ்மாக் கடைகளை மூடச் சொல்லுங்கள் என்று பெண்கள் கோரிக்கை வைக்கிற போது நெஞ்சு கணக்கிறது. தமிழ்நாடு அரசு மிக நேர்மையான முறையிலே இந்த வழக்கை விசாரித்து இதற்கு பின்னணியில் உள்ள அனைவரையும், அதிகாரிகளாக இருந்தாலும் கூட அனைவரையும் கைது செய்து கடும் நடவடிக்கை எடுக்கிறார். இந்த ஊரிலே விற்றவர் யார், இந்த ஊரிலே இதற்கு துணை இருந்தவர்கள் யார் என்கிற அளவிலே மட்டும் இல்லாமல் மெத்தனால் என்று சொல்லப்படக்கூடிய அந்த நச்சு பொருள், அந்த ஆல்கஹால் எங்கிருந்து கள்ளச்சந்தைக்கு வருகிறது, இதற்கு யார் பொறுப்பு, யார் யாரெல்லாம் இதில் தொடர்பில் இருக்கிறார்கள் என்பது வரையில் புலன் விசாரணை நடத்தப்பெற வேண்டும். அதில் தொடர்புடைய அனைவரும், மெத்தனால் கள்ள வணிகத்தில் தொடர்புடைய அனைவரும் கைது செய்யப்பட வேண்டும். டாஸ்மாக் கடையிலே அதிகமாக காசு கொடுத்து வாங்க முடியாமல் இந்த கள்ள வணிகத்தில் ஒரு பாக்கெட் 60 ரூபாய்க்கு கிடைக்கிறது என்று வாங்கி குடிக்கிறார்கள் என பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சார்ந்த பெண்கள் கூறுகின்றனர். அரசு சாராய கடைகளை
நடத்துவதன் மூலம் கள்ளச்சாராயத்தை தடுக்க முடியும் என்று நீண்ட காலமாக நியாயப்படுத்தப்பட்டு வருகிறது. அது ஏற்புடைய வாதம் இல்லை. கள்ளச்சாராய சந்தை என்பது தனி உலகம். அரசு சாராயம் நடந்தாலும் கள்ளச்சாராயமும் இயங்கிக் கொண்டுதான் இருக்கிறது, புழங்கிக் கொண்டுதான் இருக்கிறது. எளிய மக்களை குறிவைத்து அது நடத்தப்படுகிறது. மிக மிக எளிய மக்களை குறிவைத்து மூட்டை தூக்கும் தொழிலாளர்கள், அன்றாட கூலிகள் ஆகியோரை குறிவைத்து இந்த கள்ளச்சாராய சந்தை நடந்து கொண்டிருக்கிறது. எனவே ஒட்டுமொத்தமாக படிப்படியாக வேணும் மதுக்கடைகளை மூட வேண்டும், முழு மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த வேண்டும். 2016 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது திராவிட முன்னேற்றக் கழகம் அளித்த தேர்தல் வாக்குறுதியில் இதுவும் முழு மதுவிலக்கு. எனவே முழுமையான மதுவிலக்கை நடைமுறைப்படுத்துவதிலே திமுக அரசுக்கு மாற்று கருத்து இருக்க வாய்ப்பில்லை என்று பெரிதும் நம்புகிறோம். அதனை உடனடியாக நடைமுறைப்படுத்துவதற்கு தமிழக முதல்வர் அவர்கள் முன்வர வேண்டும். ஒரு புரட்சிகரமான முடிவாக அது இருக்கும். தமிழ்நாட்டில் அவரை மக்கள் தோளில் தூக்கி வைத்து கொண்டாடுவார்கள். அவர்களுக்கு இதைவிட வேறு மறுவாழ்வு இருக்க வாய்ப்பில்லை. எனவே ஒட்டுமொத்த தாய்க்குலமும் போற்றக்கூடிய ஒரு பெரும் தலைவராக உயர்வதற்கு, காலமெல்லாம் அவருடைய பெயரை மக்கள் நன்றி உணர்வோடு உச்சரிப்பதற்கு இது அரும்பெரும் வாய்ப்பு. துணிந்து முதல்வர் முடிவெடுக்க வேண்டும். படிப்படியாக டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும். முழு மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த வேண்டும். இந்த கோரிக்கையை வலியுறுத்தி வருகிற 24ஆம் தேதி சென்னையில் எனது தலைமையில் மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் ஒரு நபர் ஆணையம் ஒன்று அமைச்சிருக்காங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி அமைச்ச எந்த ஆணையத்தையும் வந்து சரியான தீர்வு இல்லைன்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு. இதில் மட்டும் எப்படி சாத்தியமா? தனித்தனியாக இதில் சொல்றது மொத்தத்தில் புலன் விசாரணை முழுமையாக நடக்கணும். அது ஒரு நபர் நீதிபதி ஆணையமா அல்லது சிபிசிஐடி விசாரணையா, இது எப்படி நடக்கும், அது எப்படி நடக்கும், அல்லது சிபிஐ விசாரணையா என்பதல்ல பிரச்சனை. மொத்தத்தில் கள்ளச்சாராயத்துக்கு ஒரு மாஃபியா கும்பல் இருக்கிறது, கள்ளச்சந்தை இருக்கிறது, மெத்தனால் புழங்குகிறது. இது எல்லோருக்கும் தெரிகிறது. ஏற்கனவே மரக்காணம் பகுதியிலே 22 பேர் இறந்திருக்கிறார்கள். சரியாக ஒரு ஆண்டு ஆகிறது. இப்போது கிட்டத்தட்ட 40 பேர் 50 பேரை தாண்டும் என்கிற அளவுக்கு சாவு எண்ணிக்கைகள் கூடிக்கொண்டிருக்கிறது. எனவே அரசு இதிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். தீவிரமாக இந்த புலன் விசாரணையை நடத்த வேண்டும். விரைந்து நடத்த வேண்டும். நேர்மையோடு நடத்த வேண்டும். எல்லாவற்றையும் விட அரசு ஒரு கொள்கை முடிவை எடுக்க வேண்டும். மதுக்கடைகளை மூடுவது, மதுக்கடைகளை மூடிய பிறகு கள்ளச்சாராயத்தை முழுமையாக கட்டுப்படுத்த திட்டங்களை தீட்டுவது. மதுக்கடைகளை திறந்து வைத்திருப்பதனால் கள்ளச்சாராயம் தானாக ஒழிந்துவிடும் என்று எண்ணுவது சரியான ஒரு நிலைப்பாடு அல்ல. இதுதான் விடுதலை சிறுத்தைகளின் உயிரிழந்தவர்களுக்கு வந்து இதுவரைக்கும் கோரிக்கை விடுக்கல. இவங்களுக்கு வந்து இதற்கான நீதியை வந்து எந்த ஒரு கூட்டணி கட்சியும் கேட்கல. அதனால வந்து தமிழக முதல்வர் வந்து பதவி விலகணும் அப்படின்னு வந்து தொடர்ந்து எதிர்கட்சியினர் குற்றம் சாட்டியிருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க நீங்க? கள்ளக்குறிச்சியில் நடந்திருக்கிற இந்த துயர சம்பவம் நாட்டையே அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது. 40க்கும் மேற்பட்டவர்கள் பலியாகி இருக்கிறார்கள். அரசு இதில் தொடர்புடைய நபர்கள் சிலரை கைது செய்திருக்கிறது. மாவட்ட ஆட்சியரை பணியிட மாற்றம் செய்திருக்கிறது. காவல்துறை கண்காணிப்பாளரை பணியிடை நீக்கம் செய்திருக்கிறது. ஒரு நபர் நீதிபதி தலைமையிலான ஒரு நபர் விசாரணை கமிஷன் அமைத்திருப்பதாகவும் சிபிசிஐடி விசாரணைக்கு ஆணையிட்டிருப்பதாகவும் தகவல்கள் கூறுகின்றன. விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரையில் இந்த நடவடிக்கைகள் மேலும் கள்ளச்சாராய சாவுகளை தடுக்கும் என்பதற்கு உத்தரவாதம் இல்லை. அரசே மதுபான கடைகளை நடத்துவதன் மூலம் கள்ளச்சாராயத்தை தடுக்க முடியும் என்று தொடர்ந்து நியாயப்படுத்தப்பட்டு வந்திருக்கிறது. கடந்த காலங்களில் அப்படி நியாயப்படுத்தப்பட்டு உள்ளது. ஆனால் அவ்வாறு இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஒருபுறம் அரசு மதுபானம்
வியாபாரம் நடந்து கொண்டே இருந்தாலும் இன்னொரு புறம் மிக சாதாரணமான எளிய மக்களை குறிவைத்து கள்ளச்சாராயம் அந்த வியாபாரமும் அந்த சந்தையும் வேகமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதற்கு சான்றுதான் கடந்த ஆண்டு மரக்காணத்தில் நடந்த 22 பேர் பலி, இப்போது கள்ளக்குறிச்சியிலே கருணாபுரத்திலே நடந்திருக்கிற இந்த 40க்கும் மேற்பட்ட பலி. ஆகவே முழுமையான மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த வேண்டும். அதன் பின்னர் கள்ளச்சாராய நடவடிக்கைகளை தீவிரமாக கட்டுப்படுத்த வேண்டும். இந்த சாவுகளுக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய யாராயிருந்தாலும், காவல்துறை உள்ளிட்ட எந்த துறையை சார்ந்த அதிகாரிகளாக இருந்தாலும், மெத்தனால் வியாபாரத்திலே கள்ள வணிகத்திலே தொடர்புடையவர்கள் யாராக இருந்தாலும் அனைவரையும் சட்டத்தின் முன் நிறுத்தி விசாரிக்க வேண்டும், அவர்களை கைது செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி எனது தலைமையில் 24ஆம் தேதி திங்கட்கிழமை சென்னையிலே ஆர்ப்பாட்டம் நடத்துகிறது. ஆனால் தாங்கள் வந்து ஒரு கூட்டணி கட்சியில் வந்து திமுக கூட்டணி கட்சியில் இருக்கிறீங்க. ஆனால் தமிழக அரசை எதிர்த்து இப்போ வந்து திமுக தலைமையிலான அரசு தான் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஆட்சி புரியுறாங்க. ஆனால் நீங்கள் வந்து அவங்களுடைய கூட்டணியில் வந்து இருக்கிறீங்க. அப்படிங்கும்போது தமிழக அரசை எதிர்த்து நீங்கள் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுறீங்க. இது ஒரு முக்கியமான கோரிக்கை, மக்களுக்கான கோரிக்கை. தமிழக அரசு மதுவிலக்கு கொள்கையிலே உடன்பாடு உள்ள அரசு தான். 2016 அவர்கள் மக்கள் மக்களுக்கு அளித்த அந்த வாக்குறுதியிலே முழு மதுவிலக்கை நடைமுறைப்படுத்துவோம் என்று கூறியிருக்கிறார்கள், குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே திமுகவுக்கு மதுவிலக்கிலே, முழு மதுவிலக்கிலே உடன்பாடு உண்டு, அதில் அவர்களுக்கு மாறுபாடு இல்லை. ஆகவே அந்த உடன்பாடான கருத்தை நாங்கள் மீண்டும் வலியுறுத்துகிறோம். முழுமையான மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த முதல்வர் முன்வர வேண்டும். படிப்படியாக வேணும் டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும். இந்த அரசு மதுபான கடைகளின் மூலம் வருகிற வருமானத்தை வைத்து ஆட்சி நிர்வாகத்தை நடத்த தேவையில்லை. நாங்கள் களைவெட்டியாவது சம்பாதித்து அரசுக்கு பணம் செலுத்த தயாராக இருக்கிறோம். கடைகளை மூடச் சொல்லுங்கள் என்று தாய்மார்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். இதை நான் மீண்டும் முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு செல்வதற்காகவே இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தும். ஆனால் தற்பொழுது வரை எதிர்க்கட்சி தலைவர், அதே மாதிரி பாஜக தலைவர் கொண்டு நீங்க கூட வந்துட்டீங்க. ஆனால் தற்போது தமிழக முதலமைச்சர் வரைக்கும் இதுவரைக்கும் இந்த மக்களை வந்து சந்திக்கவில்லை அப்படிங்கிறது வந்து இந்த சமூக வலைதளங்கள் வந்து வைரலாகிறது. அமைச்சர்கள் உடனடியாக வந்திருக்கிறார்கள், உரிய நடவடிக்கைகளுக்கு ஆணையிட்டிருக்கிறார்கள். முதல்வரும் இந்த பகுதியில் வந்து மக்களை சந்தித்தால் மக்களுக்கு ஆறுதலாக இருக்கும். அப்படி என்றால் விடுதலை சிறுத்தை கட்சி சார்பில் தமிழகத்தில் பூர்ண மதுவிலக்கு அமல்படுத்த வேண்டும் அப்படிங்கிறத உங்களுடைய கோரிக்கை. நாங்கள் நீண்ட காலமாக அந்த கோரிக்கையை தான் முன்வைத்து வருகிறோம். மீண்டும் அதை நாங்கள் வலியுறுத்துகிறோம். அதற்காக இந்த பூரண மதுவிலக்கு அமல்படுத்த வேண்டும் விடுதலை சிறுத்தை கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டங்கள் எதுவும் நடத்தப்படுமா? இல்லை, முதல்ல நடத்த சொல்லி ஆர்ப்பாட்டம் நடத்துறோம், அப்புறம் பார்க்கலாம். செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் எங்க யார் வாங்கி கொடுத்தாங்களோ எங்க வாங்கினாலும் தெரியல, எங்க சாப்பிட்டாலும் நேற்று சாயந்தரம் ஆஸ்பத்திரி கூட்டு போனேன். நானா கூட்டு போனேன். அவர் வந்து அந்த பட்டையில உட்காந்து பேசிட்டு ஜாலியா பேசிட்டு இது பண்ணிட்டு பட்டையில டீச்சர்ல அவங்க சண்டை போட்டாங்க. வந்து பேசாதே உட்காந்து இருந்து போறாரு, அவரு உடம்பு கண்டிப்பாக சரியில்லை, ஆஸ்பத்திரி கூட்டு போகணும். அப்புறம் நான் ஆஸ்பத்திரி கூட்டு போனேன், நாகப்பட்டினத்துக்கு கூட்டு போனேன். பேசல, சும்மா ஒரு அரை மணி நேரம் உட்காந்தே இருந்துட்டு அந்த கடையில பண்ணு வாங்கி பாதி பண்ணி சாப்பிட்டு பாதி கடைச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டாராம். நான் ஒரு சாவு போயிட்டு வந்தேன். அந்த கடைக்காரங்க கூப்பிட்டு எனக்கு சண்டை போட்டாங்க. வந்து தண்ணி ஊற்றிட்டு அப்படியே அவரை கூப்பிட்டு ஆஸ்பத்திரி போனேன். ஆனா இங்க இருந்து நடந்து வந்தாங்க. நாவுக்கரசிட்ட போய் எல்லா டெஸ்ட்டும் பண்ணேன். அவங்க வந்து பசிக்குது, நான் அந்த ஒரு வார்த்தை மட்டும்தான் அவர் சொல்லுவேன். அவருக்கு தெரிஞ்சுட்டு கொடுக்குறாங்க சாப்பிட்றதுனால இட்லி வாங்கிட்டு கொடுக்குமானாரு. வெளியில் வந்து ஒரு தம்பிட்டு போய் இட்லி வாங்கிட்டு வைப்பாங்க. திரும்பி உள்ள போறதுக்குள்ள பேச்சு மிச்சு எதுவுமே இல்லை, அப்படியே மாதிரி ஆயிட்டாங்க. வீட்டுக்கு போகல, ஆட்டோவில் அப்புறம் சேலம் கொண்டு போகணுமா காப்பாற்றலாம். சேலம் காலையில் 6 மணிக்கெல்லாம் வண்டி கொண்டு ஒரு ராத்திரி
பசிக்குதுன்னு சொன்னது மட்டும்தான் வார்த்தை. அதுக்கு என்ன பேச்சு யாருக்கும் சொல்லலை. எல்லாம் தரம் கூட கேட்டுருக்காப்ல. இன்னும் 2-3 பேர் கேட்டுருக்காங்க. எதனால சொல்லலை என்னன்னு ஏன்டே கூட சொல்லலை. அவர் ஆளுங்களை ஒரு இதை பார்த்துட்டு எல்லாம் சண்டை போட்டாலும் நானா கேட்டுட்டு போனேன். சொல்லலை சொல்லலை. ஆள் நல்லா இருந்தாரு. சாப்பிட்டீங்கன்னா சொல்லுவேன்னா அதை ஹாஸ்பிட்டல் போகலாம்னா இல்லை நான் சாப்பிடலப்பா நல்லா தான் இருந்தேன். சாயங்காலம் ரொம்ப புரியாமல் அவங்க உடனே சாயங்காலம் இங்கே நிறைய பேருக்கு அது மாதிரி வெளியே ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க. போனோடனே உடம்பு சரியான ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு ரொம்ப முடியலன்னு அவரே என்ன பண்ணிட்டாரு. இல்லை அதுக்கு முன்னாடி மற்றவங்களுக்குலாம் இல்லை அதுக்கப்புறம் கரெக்டாக சொன்னார். அதனால் அப்பா இவர் வந்து அவர் இதை எடுத்துக்கல. இதனால வந்து பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி அவர் விட்டுட்டார். நம்ம பிடிச்சதுனால பிரச்சனை இல்லைன்னு நினச்சிட்டாரு. கடைசியில் வந்து உங்களுக்குலாம் தெரியுது அவர் சொல்லலை. எதுவுமே சொல்லலை. நான் சாப்பிடலாம் ஒன்றும் சொல்லலை. எங்களுக்கு தெரியும். அதனால தான் நான் கேட்டேன். தெரியாத விஷயம் எல்லாம் அதனால தான் நான் கேட்டது வந்து அவர் என்ன சொன்னார், நானும் குடிக்கவே இல்லைன்ட்டு. நான் குடிக்கவே இல்லைன்ட்டு அவர் சொல்லியிருந்தாருன்னா உடனே என்ன அது வரைக்கும் நல்லா தானே இருந்தார். ஒரு 3 மணிக்கு மேலே தான் அவருக்கு வந்து எல்லாம் அது கண்டிப்பாக சொன்னார். பார்வை மங்களா தெரியல, எனக்கு சரியா தெரியல. வந்து எனக்கு வந்ததுல ரொம்ப சந்தோஷம். எத்தனை குடும்பம் தேவை மாட்டேங்குது. பெரிய நன்றியா இருக்கு. அது ஒன்றும் இல்லாமல் உங்களுக்கு தனியாக செய்வோம். தம்பி கொஞ்ச நேரம் அமைதியா ஏன்பா பேசிட்டு பின்னாடி கொஞ்சம் கம்முங்க. அமைதியா இருப்பா. ஒரு பாக்கெட் 2 பேர் குடிச்சாங்க. அவர் எப்படி சொல்லுவாங்க பாடி பின்னாலே கொஞ்சம் தள்ளுங்க பின்னாடி. எல்லாம் எல்லாம் இருங்க எல்லாம் பின்னாடி வந்த பிறகு வந்தவரை கேட்டீங்கன்னா நீங்க பூ வியாபாரம் பண்ணீங்களா? என்ன பல வகையான பூவா ஒரே பூவா? பேரே பூக்கடை குப்பன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கா?
எல்லாம் தெரியும். மாவட்டத்திட்ட சொன்னோம்னா ஒன்றும் பயப்படாதப்பா. உங்களுக்கு எத்தனை பசங்க? சரி, இப்போ 6 மணி வந்த பிறகு என்னாச்சு அவங்களுக்கு? கண்ணு மயக்கம்? அதான் 6 மணி வந்தோடனே ஒரு மாதிரியான என் பேரண்ட்டை சொல்லிட்டு நான் கடைக்கு போயிட்டேன். கடைக்கு போனதும் ஒரு 9 மணிக்கு போகணும். அதுக்குள்ளே எல்லாம் குய்யோ கட்சிட்டு அப்புறம் வண்டி எடுத்துட்டு வந்து அது பிறகு தெரியுது ஊர்லேயே இப்படி நடந்தது. ஆமாம், அதுக்கப்புறம் தான் எனக்கே தெரியுது. ஒரு ஆட்டோ வர வச்சு தூக்கி போட்டுக்கிட்டு நானே அந்த அம்மா உங்களை அழைச்சி போச்சு விடுமா? அந்த அம்மா இல்லை, அந்த அம்மாவும் பிடிச்சது, அதுவும் பிடிச்சி அதுக்கும் அதாயிடுச்சு. இது என்ன பண்ண நேராக கூட்டு போயிட்டு அட்மிஷன் போட்டாங்க. உடனே ஜிக்மா சரசுன்னு ஒருத்தர் அவங்களா? சரசு என் சம்சாரத்தை என்ன பண்ண அட்மிஷன் போட்டாங்க. சரிங்க இருக்கட்டும் சார், கொஞ்சம் எப்படி சார் ரொம்ப அதிகம் இல்லை, கொஞ்சம் ஆள் உள்ளே இருப்பான். இல்லை குப்பா நீங்கள் வச்சுருந்தா தான் அதுக்கு அது மாதிரி இது இல்லை, வண்டியில் அனுப்பிச்சிட்டாங்க. நல்லா ஜிக்மா பாண்டிச்சேரி ரன்னிங் ஆள் போக ஆஸ்பத்திரி கிட்டக்க போயிட்டு கை காலெல்லாம் ஈசிச்சு கண்ணெல்லாம் முடியெல்லாம் இதுங்க நம்ம பெட்டில் சேர்த்த உடனே ஒரு 1/2 hour தான் ஒன்றும் பேசினவங்க இங்கேருந்து போகணும், நல்லா பேசணும். போய் அந்த பெட்டில் ஆனால் ஒரு பாக்கெட் 2 பேர் குடிச்சு சண்டை போட்டோம். ஆளுக்கு ஒரு பாக்கெட் குடிச்சாங்களா? குடிச்சிருக்கலாம். எப்பயுமே இந்த மாதிரி குடிக்க ஒரு வாட்டி எனக்கு தெரியாம கொடுப்பேன். உங்களுக்கு அந்த பழக்கம் இல்லை? நான் சாப்பிட மாட்டேன். அப்புறம் மிரட்டி கேட்ட போது இன்னும் சொல்லிட்டான், நானும் ஒரு பயிர் தாயா வாங்கிட்டு அந்த கண்ணுக்குட்டி கடையில் நேட்டா இங்கே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நம்ம கொஞ்சம் எங்கே எடுக்க விடுங்க. அப்புறம் அண்ணன் வந்தார், உதவி ஆமாம் கட்சியில் 60 வருஷமா எப்போ எத்தியா? இப்போ எத்தியா? கொடுக்கும்போது எத்தியா? மாவட்டமும் கூட வந்து ஹெல்ப் பண்ணாரு. ஒரு தபால் கொடுத்தாரு. ஃபோட்டோ எடுத்துருக்கீங்க? ஃபோட்டோ எடுத்துருக்கா? எப்போ எடுத்துருக்க? என்னது அளவில் ஃபோட்டோ எடுத்துக்கிட்ட என்னது? அதெல்லாம் அவங்க கூட தான் இருக்காங்களா? பசங்க சரி, காலையில் வருவாங்க. எனக்கு நிறைய வழி விட்டு போன வழி விட்டு நீ வந்துரு. நீ வந்து வழியில் நிக்காது, வழியில் நிக்காம முன்னாடி இதை முடிச்சுட்டு வந்தாண்ட இதை முடிச்சுட்டு தான் வந்தாண்ட பின்னாடி பின்னாடி பள்ளம் லைட்டு காட்டு போய்
நம்ம டீம்ல அந்த லாங்கில் போயிட்டு அம்மாவுக்கு சீரியஸ் தான் அப்பா வந்து இறந்து போய் அப்பா பேர் முருகன் அம்மா பேர் அதான் கொஞ்சம் இப்படி வந்துருங்க ராஜ்குமார் நகருங்க அப்படி போனா அப்படி போயிடுண்ணா அங்கே போயிடு போ தம்பி கொஞ்சம் இருங்க. எந்த அளவுக்கு நீங்க ஒதுக்குறீங்க அந்த அளவுக்கு அவர் ஒரு உள்ள போனா வெளிச்சல்ல எதுக்கு அவரு கூட என்ன வயசு ஒரு நாளைக்கு 80 ரூபாய் 90 ரூபாய் 100 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. கொஞ்சம் மாசம் 1500 ரூபாய் வந்து அதை வச்சு கல்யாணம் 2 வருஷம் அவங்க குழந்தை இடையில கொஞ்சம் நடந்து தெரிஞ்சு உடம்பு சம்பாதிச்சோம் அப்படியே சாப்பிட்டு அவங்க மாமியார் நாளைக்கு எங்க மாமியார் அவங்களுக்கு 60-68 வயசு. அம்மா அவங்க நல்லா இருக்கீங்களா? படுங்க 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 எங்க வீட்டுக்கு இருக்கும்போது நானும் நான் பூ கட்டி தான் 3 பேருக்கு நான் தான் சாப்பிட்டு பூ ஒரு 4 கிலோ கணக்கில் போடுவாங்க. 2 கிலோ 3 கிலோ இருக்கு. 1 கிலோ கட்டினா 60 ரூபாய் 80 ரூபாய் 70 ரூபாய் பூ கட்டி முளமா கொடுத்துருவோம். 5 முளம் 6 முளம் முளமா கொடுத்துருவோம். எனக்கு 80 ரூபாய் 70 ரூபாய் கிலோ கணக்கில் 1 கிலோவுக்கு 80 ரூபாய் 60 ரூபாய் கட்டி கொடுத்துருவோம். கட்டி கொடுத்தா உங்களுக்கு காசு பூ மட்டும் வீட்டிலே உட்காந்துட்டு அவங்க முதல் போடுவாங்க.
எல்லா வகையுமே அது எல்லா வகையான கூடு தெரிஞ்சு வரைக்கும் கட்டி கொடுத்துட்டு காசு வாங்கி அம்மாஜி வீட்டுக்கார சிஸ்டர் இவங்க நாட்டுனாரு எங்க சிஸ்டர் எங்க அக்கா இவங்க நாட்டுனார் அவங்க இருக்கிற நாட்டுனாரு எனக்கு டியூட்டி போட்டிருக்காங்க போலீஸ் அதுதான் மோட்டோ. இந்த மாதிரி முட்டிக்காதீங்க, தலைக்கு பின்னாடி போய் போங்க, பின்னாடி பண்ணிக்கிறதா பாதுகாப்பு. உள்ளார போயிடுங்க. தம்பி நான் பார்த்துருக்கேன் வேற யாரும் அங்க இறக்கல.
எப்படி எடுக்கிறாங்க இங்கே வாங்க தம்பி நோட்பா அவன் போய் விடு அந்த வாக்கில் ஒன்று இந்த வாக்கில் ஒன்று இந்த ஸ்டாங்கெலாம் எடுக்கக்கூடாது எப்படி இப்படி எடுக்கக்கூடாது இப்படி வெளியே எடு காசு பண்ணுவோம் போச்சு ஐயா நீங்க மனசு வச்சா செய்யலாம் தம்பிக்கு தம்பி எனக்கு நம்பர் இருக்கா எல்லாம் போட்டு அனுப்பு ஒரு வீட்டில் வாங்க சீக்கிரம் இந்த துயர நிகழ்வு நச்சு சாராயத்தால் 40க்கும் மேற்பட்டோர் பலியாகி இருக்கிற இந்த கொடிய நிகழ்வு இன்னைக்கு நாட்டையே உலுக்கிக் கொண்டிருக்கிறது. கள்ளக்குறிச்சியில் மக்கள் கதறி அழுகுரல் இன்றைக்கு தமிழகத்தையும் தாண்டி எதிரொலித்துக் கொண்டிருக்கிறது. சற்று முன் நான் கருணாபுரம் பகுதிக்கு சென்றேன். அந்த ஊர் முழுக்க வீதி எங்கும் மக்களின் சோகம் கவ்வி கிடக்கிறது. அழுகுரல் ஒருபுறம், துக்கம் துயரம் ஒருபுறம் என அந்த ஊரை துயர கோலத்தில் தான் பார்க்க முடிகிறது. உயிரிழந்தவர்களின் 12 குடும்பத்தாரை சந்தித்து ஆறுதல் கூறினேன். இரவு தங்கியிருந்து நாளை காலை எஞ்சியுள்ளவர்களின் குடும்பத்தினரையும் சந்திக்க உள்ளேன். கருணாபுரம் மட்டுமில்லாமல் அக்கம் பக்கத்தில் உள்ள சில கிராமங்களை சார்ந்த பாதிக்கப்பட்டவர்களையும் சந்திக்க இருக்கிறேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அந்த குடும்பத்தினருக்கு அடக்க செலவுக்கென தலா 10,000 ரூபாய் வழங்கினோம். மேற்கொண்டு அந்த குடும்பத்தினருக்கு இழப்பீடு வழங்குவதற்கு திட்டமிட்டிருக்கிறோம். அதை முன்னணி நிர்வாகிகளோடு கலந்து பேசி பின்னர் அறிவிக்க உள்ளோம். இப்போது நான் கள்ளக்குறிச்சியில் உள்ள அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நோயாளிகளை பார்த்தேன், உறவினர்களை சந்தித்தேன். 8 பேர் மிகவும் மோசமான நிலையிலே செயற்கை சுவாசத்தில் உள்ளனர். ஒரு சிலர் அந்த அபாய கட்டத்தில் இருந்து மீண்டு வந்திருக்கின்றனர். ஐசியு வார்டு தீவிர சிகிச்சை பிரிவிலே 18 பேர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். சேலம் மருத்துவமனையிலே 36 பேர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதில் 18 பேர் வென்டிலேஷன் செயற்கை சுவாசத்தின் கட்டுப்பாட்டில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. முண்டியம்பாக்கத்தில் 6 பேர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதில் 2 பேர் ஆபத்தான நிலையில் செயற்கை சுவாசத்தின் கட்டுப்பாட்டில் இருப்பதாக தெரிய வருகிறது.
அதேபோல ஜிப்மர் மருத்துவமனையிலே 17 பேர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதில் 8 பேர் மிக தீவிரமான சிகிச்சைக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். அவர்களும் ஆபத்தான நிலையிலே இருப்பதாக தெரிகிறது. இதையெல்லாம் விசாரித்ததிலிருந்து பார்க்கிற போது இன்னும் பலர் உயிரிழக்க நேரிடும் என்கிற அச்சம் உள்ளது. இந்த பேர் அவலத்தை கண்டித்தும் இவ்வளவு பெரிய கொடிய துயரம் நிகழ்வதற்கு காரணமாக இருந்த மெத்தனால் என்கிற நச்சு ஆல்கஹாலை வியாபாரம் செய்தவர்கள் யார், அந்த கள்ளச்சந்தையில் தொடர்புடையவர்கள் யார், அதிகாரிகளாக இருந்தாலும் அனைவரையும் கைது செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியும், பூரண மதுவிலக்கு தான் கள்ளச்சாராயத்தை ஒழிப்பதற்கு வழிவகுக்குமே தவிர அரசு மதுபான வியாபாரத்தால் ஒழிக்க முடியாது என்பதற்கு தொடரும் இந்த நச்சு சாராய சாவுகள் உறுதிப்படுத்துகின்றன. ஆகவே பூரண மதுவிலக்கை வலியுறுத்தியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வருகிற 24ஆம் தேதி திங்கட்கிழமை சென்னையில் எனது தலைமையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளது. தமிழக அரசு உடனடியாக சில நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. மாவட்ட ஆட்சியர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். காவல்துறை கண்காணிப்பாளர் இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். நீதியரசர் ஒருவரின் தலைமையில் விசாரணை ஆணையம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. சிபிசிஐடி விசாரணைக்கும் ஆணையிடப்பட்டிருக்கிறது போன்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டாலும் இவ்வளவு பெரிய கொடிய துயரம் நிகழ்வதற்கு மெத்தனால் மாஃபியா கும்பல் தான் இதன் பின்னணியில் இருக்கிறார்கள் என்பதை உணர முடிகிறது. மெத்தனால் என்பது அடர் ஆல்கஹால், அது மிகவும் கான்சென்ட்ரேட்டட் ஆல்கஹால், அது நச்சு வாய்ந்தது. அவ்வளவு எளிதாக சந்தையில் கிடைக்காது. அதை வாங்க வேண்டுமானால் அதற்கு கடுமையான விதிமுறைகள் உள்ளன. அவ்வாறு கடுமையான விதிமுறைகள் இருந்தும் எவ்வாறு அது தாராளமாக கள்ளச்சந்தையிலே புழங்குகிறது என்கிற கேள்வி எழுகிறது. அதிகாரிகளுக்கு தெரியாமல் அல்லது அதிகாரிகளின் உடந்தை இல்லாமல் மெத்தனால் கள்ளச்சந்தை வியாபாரம் நடக்க முடியாது. எனவே தமிழக அரசு இந்த மெத்தனால் தொடர்பான கள்ள வணிகம் குறித்து தீவிரமான புலன் விசாரணையை மேற்கொள்ள வேண்டும். அதற்கு தொடர்புடையவர்கள் யாராக இருந்தாலும், அரசியல்வாதிகளாக இருந்தாலும், அரசு அதிகாரிகளாக இருந்தாலும், தொழிலதிபர்களாக இருந்தாலும், அனைவரையும் சட்டத்தின் முன் நிறுத்தி விசாரித்து தண்டிக்கிற வகையில் புலன் விசாரணையை வலுப்படுத்த வேண்டும், விரிவுபடுத்த வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிறோம். 2016ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது திராவிட முன்னேற்றக் கழகம் தேர்தல் அறிக்கையில் முழு மதுவிலக்கு உறுதிப்படுத்தப்படும் என்கிற உறுதியை அளித்திருக்கிறது. திமுகவுக்கு உடன்பாடான அந்த கோரிக்கையை விடுதலை சிறுத்தைகள் மீண்டும் வலியுறுத்த விரும்புகிறது. காலமெல்லாம் மக்கள் போற்றத்தக்க வகையில் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் துணிந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும்.
பாக்கெட்டுகளில் சாராயம் விற்றவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பது என்பதை விட இந்த வணிகம் வெளிப்படையாக நடைபெறுவதற்கு தெரியாமலோ தெரிந்தோ துணையாக அல்லது உடந்தையாக இருக்கிற பியூரோக்ராட்ஸ் அதிகாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுத்தால்தான் இதை கட்டுப்படுத்த முடியும். எனவே மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுப்பது ஒரு புறம், எல்லாவற்றையும் விட பூரண மதுவிலக்கை, முழு மதுவிலக்கை நடைமுறைப்படுத்துவதற்கு துணிந்து முடிவெடுக்க வேண்டும். இது ஒரு கொள்கை முடிவு. அப்படி ஒரு முடிவெடுத்தால் தமிழ்நாட்டில், ஏன் இந்திய அளவில் ஒரு புரட்சிகரமான அரசு, இந்த அரசு புரட்சிகரமான ஒரு முதல்வர், நம்முடைய முதல்வர் என்று வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்படும். காலத்துக்கு மக்கள் அவருக்கு நன்றி பெருக்கோடு ஆதரவை நல்குவார்கள். ஆகவே முதல்வர் அவர்கள் இதை ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும், தீவிரமாக பரிசீலிக்க வேண்டும். டாஸ்மாக் கடைகளின் மூலம் கிடைக்க வருமானத்தை வைத்துதான் அரசு நடத்த வேண்டும் என்று எண்ணாமல், அரசுக்கு நாங்கள் களைவெட்டியாவது எங்கள் சம்பாத்தியத்தை நாங்கள் செலுத்துகிறோம், எனவே அந்த கடைகளை மூடச் சொல்லுங்கள் என்று கருணாபுரத்து தாய்மார்களிடத்திலே கூறினார்கள். குறிப்பாக காட்டுநாயக்கர் வசிக்கும் தெருவில் 10 குடும்பங்கள், பாதிக்கப்பட்ட குடும்பங்கள், அவர்களை சந்தித்த போது அந்த குடும்பங்களை சார்ந்த தாய்மார்கள் கண்ணீர் மல்க இந்த கோரிக்கையை, இந்த கருத்தை முன்வைத்தார்கள். எனவே மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அரசமைப்பு சட்டத்தின் வழிகாட்டும் நெறிமுறைகளின்படி, டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ், இந்திய ஒன்றிய அரசும் மாநில அரசுகளும் இணைந்து மதுவிலக்கு கொள்கையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என கூறியிருக்கிற நிலையில் 1955 நிறுவப்பட்ட மதுவிலக்கு விசாரணை குழு அளித்துள்ள பரிந்துரையின் அடிப்படையில் இந்த மதுவிலக்கை முழுமையாக நடைமுறைப்படுத்த முன்வர வேண்டும் என்று மாநில அரசுக்கு மட்டுமின்றி இந்திய ஒன்றிய அரசுக்கும் நான் இந்த வேண்டுகோளை விடுக்கிறேன். இது தொடர்பாக இந்திய ஒன்றிய அரசு மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்துவது தொடர்பாக நாடாளுமன்றத்தில் குரல் சார், கடந்த ஆண்டு அதிமுக கவன ஈர்ப்பு தீர்மானம், கள்ளக்குறிச்சியில் இங்கே கள்ள சாராயம் காசுறாங்க அப்படின்றது கவன ஈர்ப்பு தீர்மானம் அரசு கொண்டு வந்திருக்காங்க. பட் ஆனால் எந்த நடவடிக்கை எடுக்கல. கடந்த 11ஆம் தேதி முதலமைச்சர் மாவட்ட ஆட்சியர் கூட்டத்தில் போதைப் பொருள் தடுக்க நடவடிக்கை எடுக்கிறோம், கடுமையாக நடவடிக்கை எடுங்கன்றாங்க. இதெல்லாமே நிர்வாக தோல்வி அப்படின்றது தான் எதிர்கட்சி முன்வைக்கிறாங்க. இது எப்படி? அமைச்சர்கள் பொறுப்பேற்று ராஜினாமா பண்ணணும் அப்படின்ற டிமாண்டே சேர்த்து பண்ணுறாங்கன்னா இது வரைக்கும் இவ்வளோ நம்பர்ஸ் வந்ததில்லை. கடந்த காலங்களில் கள்ளச்சாராயம் விபத்து, உயிரிழப்பு நடந்திருக்கு, ஆனால் இவ்வளோ நம்பர்ஸ் வந்தது. இதை தான் பிரதானமாக முன்வைக்கிறாங்க. முதலமைச்சர் கீழே இருக்கக்கூடிய காவல்துறை அவர் கட்டுப்பாட்டு தான் இருக்குது. இதை தான் நிற்கலாம். எதிர்கட்சிகள் என்கிற முறையிலே அவர்கள் அந்த கோரிக்கையை முன்வைக்கிறார்கள். ஆளுங்கட்சி ஒரு தோழமை கட்சி என்கிற முறையில் அந்த அரசின் மீது, திமுக அரசின் மீது நம்பிக்கை உள்ளது என்கிற முறையில் நாங்கள் விசாரணையை வலுப்படுத்தவும் விரிவுபடுத்தவும் வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். பியூரோக்ராட்ஸ் அதிகாரிகள் மெத்தனமாக செயல்பட்டு இருக்கிறார்கள் அல்லது இதுபோன்ற மாஃபியா கும்பலுக்கு உடந்தையாக செயல்பட்டிருக்கிறார்கள் என்பது உறுதிப்படுத்தப்பட்டால்
அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்த நான் கடமைப்பட்டிருக்கிறேன். நிர்வாகத்தில் உள்ள குளறுபடிகள் அல்லது நிர்வாகத்தில் உள்ள தேக்கம் எதிர்க்கட்சிகளால் சுட்டிக்காட்டப்படுகிற போது அதை உரிய முறையில் பரிசீலித்து அதை சீர் செய்ய முதல்வருக்கு பொறுப்பு இருக்கிறது. அத்தகைய பொறுப்புள்ள ஒரு முதல்வராகத்தான் நம்முடைய முதல்வர் இருக்கிறார். எனவே எதிர்க்கட்சிகளின் கோரிக்கையை அவர் வெறும் அரசியல் என்று பார்க்காமல் அதை கனிவோடு பரிசீலிப்பார், உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வார் என்று நான் நம்புகிறேன். கடந்த ஆண்டு விழுப்புரம் மாவட்டத்தில் 22 பேர் இதே போல இறந்தாங்க. சிபிசிஐடி விசாரணை தான் நடக்குது. ஆனால் எந்த டெவலப்மெண்ட்டும் இல்லை. எனவே வந்து இது என்னன்னா அரசியல் பின்புலம் அதிகாரம் இருக்கு. எல்லாருமே பண்ண இது எல்லாமே ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கிறோம், அறிக்கையில் நான் சொல்லியிருக்கிறேன். இந்த அடிப்படையில் தான் அரசு மதுபான கடைகளை திறந்து வைத்திருப்பதன் மூலம் கள்ளச்சாராயத்தை ஒழித்து கட்ட முடியாது. எனவே பூரண மதுவிலக்கை நடைமுறைப்படுத்துங்கள், அப்போதுதான் கள்ளச்சாராயத்தை கட்டுப்படுத்துவதற்கான செயல் திட்டம் வலுப்பெறும் என்கிற கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கிறோம். 24ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை 3 மணி அளவில் எனது தலைமையில் இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. சார், இறந்தவங்கள பாதிக்கப்பட்டவங்கள 80% மேலே இருக்க எல்லாருமே டெய்லி வேஜ் லேபரர்ஸாக தான் இருக்காங்க. ஸோ ஒர்க்கிங் கிளாஸினுடைய சோஷியோ கல்ச்சுரல் ஸ்ட்ரக்சர் வந்து மாறினா தான் இந்த சிஸ்டம் மாறும், அவங்க பாதிக்கப்படுறது குறையுங்கிறத எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க. உங்களுடைய கருத்து என்ன சார்? ஏன் இந்த மாதிரி வந்து பாக்கெட் சாராயத்தை குடிச்சாங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் சொன்ன பதில், ஒரு பாக்கெட் 60 ரூபாய்க்கு கிடைக்கிறது, டாஸ்மாக் கடைகளில் எங்களுக்கு 60 ரூபாய்க்கு கிடைக்காது. இது அவர்கள் சொல்லுகிற பதில். ஆகவே கள்ளச்சாராய கும்பல் இந்த எளிய மக்களை குறிவைத்து இத்தகைய ஆபத்தான செயல்களில் ஈடுபட்டு வருகின்றனர். முதல் காரணம், டாஸ்மாக் கடைகளில் குடித்து பழகி அதற்கு அந்த போதை பழக்கத்திற்கு அடிக்ட் ஆகியிருக்கிற நிலையிலே, அடிமை ஆகியிருக்கிற நிலையிலே அவர்களுக்கு மேலும் கூடுதல் போதை தேவைப்படுகிறது. குறைந்த விலையிலும் கூடுதல் போதையும் உள்ள சாராயம் தேவை என்கிற அந்த வாய்ப்பை கள்ளச்சாராய மாஃபியா கும்பல் பயன்படுத்திக் கொள்கிறது. எனவே அந்த விளிம்புநிலை மக்கள், உழைக்கிற மக்கள், மூட்டை தூக்குகிற மக்கள், பூ வியாபாரம் செய்கிற பூக்கட்டி தொழில் செய்து வியாபாரம் செய்யக்கூடிய அந்த எளிய மக்களை குறிவைத்து இந்த மோசமான கள்ள வணிகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே ஒட்டுமொத்தமாக அரசு மதுபான கடைகளை மூட வேண்டும், அத்துடன் எளிய மக்களின் பொருளாதாரத்தை வளப்படுத்த வேண்டும், அதற்கேற்ப அரசு செயல் திட்டங்களை வரையறுக்க வேண்டும். நாளைக்கு நான் இங்கே தங்கியிருந்து கருணாபுரம் மற்ற ஆதி திராவிடர் பகுதியில் உள்ள பாதிக்கப்பட்ட மக்களையும் பிற கிராமங்களில் பாதிக்கப்பட்ட மக்களையும் நேரிலே சந்திக்க இருக்கிறேன். அரசு பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தில் வேலைவாய்ப்பு, அரசு வேலைவாய்ப்பையும் வழங்க முன்வர வேண்டும். உத்தரப்பிரதேசத்தை சார்ந்த ஒரு தொழிலாளி இந்த நச்சு சாராயத்தை அருந்தி இறந்திருக்கிறார். அவர் வேற மாநிலத்தை சார்ந்தவராக இருந்தாலும் அந்த குடும்பத்திற்கு உரிய இழப்பீடு கிடைக்க வேண்டும். ராஜா என்ற ஒரு ஆதரவற்றவர், சென்னையை சார்ந்தவர், அவருடைய தந்தை சாரங்கன் என்று சொல்லியிருக்கிறார். அவருக்கு யாரும் இங்கே உறவினர்கள் இல்லை. அவரை அனாதை என்று மருத்துவர்கள் அடையாளம் கண்டு சொன்னார்கள். அவருடைய குடும்பத்தினர் யார் என்பதையும் கண்டறிந்து இந்த குடும்பத்தினருக்கு உதவ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்.